ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாஸ்டெக் சேனல். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன் டாபிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல இருக்க டாபிக் வந்து ஃபைல் பெராமீட்டர் அண்ட் ஃப்ளஷ் பெராமீட்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபைல் பெராமீட்டர் என்ற டாபிக் வந்து டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்லுவோம். அண்ட் ஃப்ளஷ் டாபிக் வந்து டெஃபினிஷன் மட்டும் சொல்லியிருப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல ஃபைல் அப்படின்ற ஒரு பெராமீட்டர் ஆப்ஷனல்ல பார்ப்போம். முதல்ல வந்து டெஃபினிஷன் பார்த்துருவோம். ஃபைல் பெராமீட்டர் இது வந்து ஆப்ஷனல் நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லை விட்டுடலாம். The file or stream to which the output is written. Default is start std out. அதாவது print to a file. print to a file. இந்த ஃபைல்லாம் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரீம். அது வந்து என்ன பண்ணலாம், இதோடைய அவுட்புட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு டிஃபால்ட்டாக வந்து அவுட்புட் வந்து எஸ்டிடி அவுட்ல வரும். sys.std அவுட்ல வரும். மீனிங் வந்து print to a ஃபைல்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை பைத்தானில் எப்படி பார்ப்போம். பைத்தான் போகலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், print அப்படின்னு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். இது ப்ராக்கெட் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆர்குமெண்ட்ஸ்னு ஒரு பேராமீட்டர், செப்பரேட்டர்னு ஒரு பேராமீட்டர், எண்டு நான் இப்போ யூஸ் பண்ணும்போது இந்த ஃபைல் அப்படி டிஃபால்ட்டாக வந்து நன் எதுவும் கிரியேட் ஆகாது, நன்னு கொடுத்துருக்காங்க. நான் இதில் ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறேன். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் என்ன பண்ண போகிறேன், ஃபைல் அப்படின்ற பெராமீட்டர் ஆப்ஷனில் ஓப்பன்ற ஒரு ஃபங்க்ஷன் வழியாக ஃபைல் நேம் கொடுக்குறேன். அதாவது ஸ்டூடெண்ட் std.txt அப்படின்னு கொடுத்துட்டு ரைட் மோடில் கொடுக்குறேன். இந்த ஃபங்க்ஷன் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து என்டர் அடிக்கிறேன். இது கிரியேட் ஆயிடுச்சு. நீங்கள் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஃபைல்குள்ளே போங்க. ஃபைல் மெனுவில் போயிட்டு ஓப்பன் கொடுங்க. இங்கே பைத்தான் ஃபைல் ஃபார்மேட்லேருந்து டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு மாற்றுங்க. இங்கே எஸ்டிடின்னு கிரியேட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கும். சரிங்களா? இது வந்து என்னது, பிரிண்டில் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே, அதாவது பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த மெசேஜை எஸ்டிடி அவுட் வழியாக மானிட்டரில் பிரிண்ட் பண்ணாமல் எடுத்து போயிட்டு std.txt ஃபைல் எடுத்து போயிட்டு இந்த மெசேஜை நம்ம ரைட் பண்ணிட்டோம் with help of open function using file parameter options. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃப்ளஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பேராமீட்டர் இருக்கு. அந்த ஃப்ளஷ்ன்ற பேராமீட்டர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஆப்ஷனல் தான். அதுவும் அது டெஃபினிஷன் பார்த்துருவோம். வாங்க டெஃபினிஷனுக்குள்ள போகலாம். ஃப்ளஷ் கொடுத்துட்டு இது ஆப்ஷனல், இதுவும் ஆப்ஷனல் தான். இது வந்து ட்ரூவா இருந்ததுன்னா, இஃப் ட்ரூ the stream is forcibly flushed. Default
default is false. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த ஸ்ட்ரீம் ஃபோர்சிபிலி பிளஸ்னு வலுக்கட்டாயமாக அது கிளியர் ஆயிடும்னு அர்த்தம். வலுக்கட்டாயமாக ஃபோர்சிபிலி ஃப்ளஷ்டு. டிஃபால்ட் வந்து ஃபால்ஸா இருக்கு, இஸ் ஃபால்ஸ். எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, அடுத்து கண்டினியூ பண்ணுவோம்.